நடிகர் விவேக் அவர்களோட இறப்புக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவி வந்து ரொம்ப எமோஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது நடிகர் விவேக் அவர்கள் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் தன்னோட உடம்புலையும் தன்னோட ஃபுட்டுலையும் வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக வந்து இருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க, தேவையில்லாத சாப்பாடுகளை வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டான உடம்பை வைத்திருப்பவர் தான் விவேக் அவர்கள். ஆனாலுமே இந்த விவேக் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஸோ இதுக்காக வந்து பல பேர் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் மீது. அதாவது வந்து தடுப்பூசி கொரோனா டைமில் வந்து தடுப்பூசி வந்து போட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் தடுப்பூசி போட சொல்லி வந்து விவேக் அவர்கள் வந்து சொன்னாங்க. 3 முறை வந்து விவேக் அவர்கள் வந்து தொடர்ந்து தடுப்பூசி வந்து போட்டாங்க. அதனால் வந்து அடுத்த நாளே வந்து அவர் வந்து உயிரிழந்து விட்டார். அவர் இறந்ததற்கான காரணம் என்னவென்று எனக்கு இப்போ வரைக்கும் வந்து தெரியவில்லை. அவர் தன்னோட உடலை வந்து அப்படி பார்த்துக்கொள்வார். அவர் போல யாராலுமே வந்து பார்த்துக்கொள்ள முடியாது. வாக்கிங்கு, உடற்பயிற்சி என தன்னை தானே நன்றாக பார்த்து கொண்டவர் எப்படி ஒரு இறப்பை வந்து இப்படி சந்திக்க முடியும் என்ற குழப்பம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் தான் தடுப்பூசி வந்து கொரோனாவுக்காக போட்டார்கள். அனைவரும் இறக்கவில்லை. விவேக் தடுப்பூசி போட்டதால் தான் இறந்தார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து உண்மை இல்லை. அது மட்டுமே காரணம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே பல பேர் வந்து ரசிகர்களும் மக்களும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? விவேக் அவர்களோட இறப்பிற்கு என்ன உண்மையான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?